ஃபிக்மாவுக்கான பிளேலிஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐடி எம்என்சியில் ஒரு மேஜரான ரோல் ஃபிக்மா ப்ளே பண்ணுறதுக்கான ரீசன், ஃபிக்மாவை லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்பெஷல் ஸ்கில் தேவையா இல்லை அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்ட்ரா, எக்ஸ்டி இந்த மாதிரியான சாஃப்ட்வேரோட நீட் டிசைனருக்கு தேவையா இல்லை அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன், எக்ஸாக்டாக ஃபிக்மா மாதிரியே கூட ஒரு சில டூல்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஸ்பெஷலாக ஃபிக்மாவை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்குது. ஸோ ஃபிக்மாவை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஆர்டர் வைஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் மற்றவங்களோட வீடியோ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் தான். பட் நம்மளோட டிஜிட்டல் கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு மினிமலான சிலபஸ். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் ஃபிக்மாவை லேர்ன் பண்ணிவிட்டு மாஸ்டரிங் லெவலில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஃபிக்மானா என்ன, ஃபிக்மாவில் என்ன ஆப்ஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இன்பில்ட்டாக இருக்குது, யூஐ யூஎக்ஸுக்கு ஃபிக்மா எப்படி ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், யூனிக் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கீ ஃபீச்சர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் பேசிக் வீடியோவில் இதை சேர்த்ததுக்கான ரீசன், ஃபிக்மாவில் அவ்வளோ ஸ்பெஷலான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசிக் வீடியோவிலே லைட்டாக கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த டைட்டில் சேர்த்துருந்தேன். ஏன்னா ஃபிக்மாவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேறு எந்த சாஃப்ட்வேர்லையுமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது ஃபிக்மாவோட காப்பியாக தான் இருக்கும். கடைசியாக ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபிக்மானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு சில சாம்பிள்ஸோடையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிக்மாங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு வெக்டார் பேஸ்டான மாடர்ன் டிஜிட்டல் டிசைன் டூல். இதில் இன்பில்ட்டாக டெவலப்பருக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதாவது கோடிங்கை காப்பி பண்ணி அவங்களோட ஒர்க் ஃப்ளோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஃபிக்மா ஸ்பெஷலாகவே யூஐ யூஎக்ஸ் டிசைன் அப்புறம் ப்ரோட்டோடைப்பிங்க்கு ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன். ஃபிக்மாவில் மெயினாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கே யூஐ யூஎக்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் தான். அப்புறம் ஃபிக்மாவுக்கு வெப் அப்ளிகேஷனும் இருக்குது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் இருக்குது. ஃபிக்மாவில் ப்ராடக்ட்ஸில் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்கும். பட் இது உண்மையிலே ஒரு ப்ராப்பரான, அதாவது நேட்டிவான விண்டோஸ் அல்லது மேக் அப்ளிகேஷனே கிடையாது. பொதுவாகவே வெப்சைட்டில் ரன் ஆகக்கூடிய, அதாவது வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக தான் சிஸ்டத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், ஜூம், விஎல்சி பிளேயர், ஸ்பாட்டிஃபை, ஸ்கைப், டிஸ்கார்ட், ஸ்லாக், ட்ரெலோ, நோஷன், விஷுவல் ஸ்டுடியோ கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஃப்ரேம் ஒர்க் மூலமாக மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண மாதிரியே இருக்கும், ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியே இருக்கும். ப்ரௌசரில் ஒர்க் ஆகாமல் விண்டோஸில் உள்ள ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒர்க் பண்ணும். இது சாஃப்ட்வேர் கிடையாது, ஒன் ஆஃப் தி வெப் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே ஃபிக்மா மாதிரி ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் இது எலக்ட்ரான் ஃப்ரேம் ஒர்க் சாஃப்ட்வேர் இல்லை அப்படிங்கிறதுனால நெகட்டிவாக நீங்கள் பார்க்க ஒன்றுமே இல்லை. ஃபிக்மாவை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால இது ஒரு நாலேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ஃபிக்மாவில் இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஒரு நேட்டிவ் சாஃப்ட்வேரே கிடையாது, ஒன் ஆஃப் தி வெப் அப்ளிகேஷன் தான். இதில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் குரோமில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா குரோமில் ஏதாவது டேப் ஓப்பன் பண்ணி சோசியல் மீடியா இல்லைனா யூடியூப் ஏதாவது வியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்னு தோணும். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பேஸ்டாக வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண ஒரு ஃபீல்லே நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌசரில் நீங்கள் ஃபிக்மா ஓப்பன் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரெண்ட், ஃபிக்மாவில் அடிக்கடி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட் ஆயிரும், உங்களுக்கு தெரியவே செய்யாது. சாஃப்ட்வேரில் 3 days ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அப்டேட் வரும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதை நீங்கள் தான் மேனுவலாக அப்டேட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம குரோமில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அப்டேட்டும் கேட்காது, அதே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்டேட் மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி யூஐ வைஸுமே பார்த்தீங்கன்னா குரோமோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், அது இம்ப்ரூவ்மெண்ட் டிஃப்ரெண்ட்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் ஃபிக்மாவை டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி அதோட ஒர்க் ஸ்பேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடைசியாக கிளவுட் ஸ்டோரேஜ். ஃபிக்மாவில் எல்லாமே கிளவுட்லேயே சேவ் ஆயிரும். நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் இன்ஸ்டண்ட்டாக சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபிக்மாவில் 99% எல்லாமே சேவ் ஆயிரும். பட் அந்த 1% நம்ம ஃபைலை மிஸ் பண்ணியிருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஸோ என்ன பொறுத்தவரையில் ஃபிக்மாவில் நீங்கள் அப்பப்போ ஒர்க் பண்ணும்போது அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டே சிஸ்டத்துலையும் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபிக்மாவில் இருந்து சிஸ்டத்துக்கு நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஃபிக்மா எல்லாமே சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் ஃபைல் கண்டிப்பாக மிஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வரும். ஸோ பெட்டராகவே இருந்தாலும் நம்மளோட சேஃப்டிக்கு நம்ம ஒரு பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. ஸோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ ஃபிக்மாவில் இன்பில்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிக்மாவை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அதிலே 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபிக்மா, ஃபிக்ஜாம், ஸ்லைடு.
ஃபிக்மால நம்ம டிசைன் ப்ரோட்டோடைப் ரெண்டுமே பண்ற மாதிரி இருக்கும். ப்ரோட்டோடைப்னா என்ன அப்படிங்கறத டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிக்ஜாம் கம்ப்ளீட்டா ஒயிட் போர்டில் நம்ம டயக்ராம் ஏதாவது பண்ணனா பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பேப்பர் பென்சில் வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஃபிக்ஜாம்ல ரொம்ப ஈஸியாக நம்மளால எல்லாமே கிரியேட் பண்ண முடியும். ஃபிக்மாவை விட ஃபிக்ஜாம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களோட ஐடியாஸ் பேஸ்டான ஏதாவது ஒர்க் இருந்தது அப்படின்னா ஃபிக்ஜாமில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்லைடு கம்ப்ளீட்டாக பவர் பாயிண்ட் மாதிரி தான். இது இப்போ பீட்டாவில் இருக்குது. ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக இதை அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க. ஃபிக்மாவில் இன்பில்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன் எல்லாமே ஃபிக்மாவோட லோகோவை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். யூஐ யூஎக்ஸ் அப்புறம் ப்ரோட்டோடைப்பிங், இதுக்கு ஃபிக்மா எப்படி ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக வந்தது, ப்ளஸ் ஃபிக்மாவில் என்ன மாதிரியான டிசைன் ஒர்க்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ், என்ன மாதிரியான லேஅவுட்ஸ், அந்த டிசைன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ப்ராஜெக்டோட கிளைண்ட் நீடுக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக யூஎக்ஸ் டிசைனர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதோட நேம் யூஎக்ஸ் டிசைன் இல்லைனா டிஜிட்டல் வயர் ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி கூட மீன் பண்ணலாம். நம்ம டிசைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிடுவாங்க. இதை கிரியேட் பண்ண பிறகு தான் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது யூஐ டிசைன், கிட்டத்தட்ட இந்த வயர் ஃப்ரேமில் இருக்கிற மாதிரியே எல்லா எலமெண்ட்ஸையும் கிரியேட்டிவாக ஒரு கரெக்டான கலர் காம்பினேஷனோட டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் யூஐ டிசைன். நிறைய பேஜ் இருக்கிற வெப்சைட்டில் கூட இந்த மாதிரி யூஎக்ஸ் பண்ணிட்டு தான் யூஐ டிசைன் பண்ணுவாங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ் வெப்சைட்டுக்கும் வரும், மொபைலுக்கும் வரும், பட் மோஸ்ட்லி மொபைலில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது ரெஸ்பான்சிவ் டிசைன், டெஸ்க்டாப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுவோம். ரெண்டாவது லேப்டாப், அப்புறம் டேப், நாலாவது மொபைல். இந்த மாதிரியான ஒர்க்லாம் இப்போ ரொம்ப ரேர். ஏன்னா இப்போ எல்லாமே தீமை பர்ச்சேஸ் பண்ணி அதில் இன்பில்டாக எடிட்டர் இருக்கும், அது மூலமாகவே வெப்சைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த தீமை பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா தீம் கிரியேட் பண்ணுறதுக்குனே பில்டர் இருக்குது, அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு வெப்சைட்டை டெவலப் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஸ்க்ரீனுக்கு பண்ணும்போதே மற்ற எல்லா டிவைஸுக்கும் ஏற்ற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம சைடில் இந்த மாதிரி ரெஸ்பான்சிவான டிசைன் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டுக்குமே தீம் இருக்கு. அந்த தீம் ஸ்டைல் படியோ இல்லைனா பில்டர் மூலமாக கிரியேட் பண்ணுறது தான் கம்பெனிக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் டிசைன் பண்ணுறது இல்லை. பட் இப்போவும் தீம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ரொம்ப கிரியேட்டிவான தீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் கிரியேட் பண்ணி அவங்க டெவலப் பண்ணி அப்லோட் பண்ண தான் செய்கிறாங்க. நம்ம சைடில் சிம்பிளாக அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரெஸ்பான்சிவ் டிசைன் ரொம்ப கம்மி. அதனால தான் ஃபிக்மாவில் மொபைல் ஆப் பேஸ்டான யூஐஎக்ஸ் மட்டுமே கிரியேட் பண்ணுறாங்க. ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணும்போது ஃபிக்மாவோட எஃபிஷியன்சியை முழுமையாகவே ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு சில சாம்பிள் கூட காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு விட்ஜெட் இருக்குது, இது மொபைலில் இருக்குது. இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண அப்படின்னா டேப்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். அப்புறம் லேப்டாப்புக்கு மூவ் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. டெஸ்க்டாப்புக்கு மூவ் பண்ண அப்படின்னா டெஸ்க்டாப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பேடிங் எல்லாமே மாறிடும். இதில் இருக்கிற ஐகான்ஸ் கூட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ், பட்டன்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன், இதை எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்டாக எந்த அப்ளிகேஷன்லையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைன் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபிக்மா தான் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். ஃபிக்மாவை ப்ரொஃபஷனலாக இன்டெப்த்தாக யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஃபிக்மா மட்டும் இல்லை, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், CorelDRAW, XD 6 சாஃப்ட்வேருமே மாஸ்டரிங் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் அவைலபிள் இருக்கிற 6 கோர்ஸுக்குமே ட்ரெய்லர் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் டிஜிட்டல் கோர்ஸ் கான்செப்ட் பற்றின டீட்டெயில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், CorelDRAW, XD, ஃபிக்மா வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையுமே சப்டைட்டில் மாதிரி சிலபஸை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபிக்மாவோட இந்த ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபிக்மா எவ்வளோ ஸ்பெஷலான அப்ளிகேஷன் அப்படின்னு. ரெண்டாவது பிளேலிஸ்ட்டில் டிஜிட்டல் கோர்ஸ்னால் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், அதோட ப்ரைஸிங், கடைசியாக டிஜிட்டல் கோர்ஸ் எப்படி பை பண்ணணும், உங்களோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபிக்மாவை நீங்கள் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். பிகினருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால அது ரெலவெண்ட்டான சிலபஸ் இருக்கும். ஸோ யூடியூப்பில் இருக்கிற பிளேலிஸ்ட்டுக்கும் டிஜிட்டல் கோர்ஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இருக்காது. இங்கே இருக்க சிலபஸ் வேறு, அங்கே இருக்கிற சிலபஸ் வேறு. டிஜிட்டல் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக கூகுள் டிரைவில் தான் வரும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியிலேருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் பே பண்ணதும் லிங்க் தருவேன். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனி டெஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் ஆஃப்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோட்டோடைப்பிங் பார்க்கலாம். ப்ரோட்டோடைப்பிங் அப்படிங்கிறது நம்ம டிசைன் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக்காக பார்த்துட்டு இருப்போம். வழக்கமாக வெப்சைட் எல்லாம் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக பார்க்குற மாதிரி இருக்கும். மொபைலில் நிறைய ஸ்க்ரீன் இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீனும் அதை டிபெண்ட் பண்ண இன்னொரு ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும்போது கொஞ்சம் லைவாக ப்ரிவியூ பார்க்குற மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டெமோ தான். ஒரு ஆப்ஸை நம்ம எப்படி டெமோ பார்க்குறோமோ அதை ப்ரோட்டோடைப்பிங் மூலமாக பண்ணிக்கலாம். ப்ரோட்டோடைப்பிங்கில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத புரிஞ்சு அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபிக்மாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோடைப்பிங் அப்புறம் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் ரெண்டுக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்க்ரீன் இருக்கோ அவ்வளோ ஸ்க்ரீன் நமக்கு விசிபிளாக தெரியும். ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணியிருப்போம். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரியான ஒரு லைன் எல்லாத்துலேயுமே ஜென்ரேட் ஆகும். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங்கில் ஒரே ஸ்க்ரீனில் வேரியபிள் கான்செப்ட் மூலமாக எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இதில் நார்மல் ப்ரோட்டோடைப்பிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரெண்டாவது அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் உள்ள சாம்பிள் காமிக்கிறேன்.
இதில் ஒவ்வொரு கார்டையும் நான் கிளிக் பண்ணும்போது அது ரிலவெண்ட்டான ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், பேக் டு ஹோம். ஸோ இந்த மாதிரி லைவாக நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். டிசைனிங் எந்த அளவுக்கு எசென்ஷியலோ அதே மாதிரி ப்ரோட்டோடைப்பிங்கும் கண்டிப்பாக நம்ம டெப்த்தாக தெரிஞ்சிருக்கணும். இதில் கிளிக் பண்ணுறேன், அகைன் கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் சைடில் கூட எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ லைவாக நம்ம மொபைல் ஆப் பார்க்காம டிசைன் பண்ணும்போதே நம்ம ப்ரோட்டோடைப்பிங்கில் என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம மீன் பண்ணலாம். இன்ட்ராக்ஷன் செட் பண்ண பிறகு மொபைல் ஆப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மாதிரி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன். மொபைல் ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது லோடிங்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஏதாவது தீம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர்லேயே காமிச்சிருப்பாங்க. டார்க் தீம், லைட் தீம் ரெண்டுக்குமே இன்ஸ்டண்ட்டாக ப்ரிவியூ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான இன்ட்ராக்ஷன் கூட ஃபிக்மாவில் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ரியலிஸ்டிக்காக நமக்கு தெரியும். ஆப் டெவலப் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்மாவில் டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி ஒரு ப்ரிவியூ கூட பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் ப்ரோட்டோடைப்பிங்கில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இன்ட்ராக்ஷன் லைன் அப்படியே தனியாக தெரியும். இப்போ அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரே ஒரு வேரியபிளுக்கான ஐக்கான் மட்டும்தான் இருக்கும். பிங்க், ப்ளூ, கிரீன், பர்பிள், கிரே. இதில் 5 பட்டன் இருக்குது. இதே நார்மல் ப்ரோட்டோடைப்பிங்கில் பண்ண அப்படின்னா 5 ஸ்க்ரீன் வச்சு நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரே ஸ்க்ரீனில் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்பானிஷ், மலேசியன் லாங்குவேஜ், இங்கிலீஷ். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜும் கிளிக் பண்ணும்போது அது ரிலவெண்ட்டான ஸ்க்ரீன் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவுமே அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் தான். ஒரே ஸ்க்ரீனில் இருக்கும். இதில் ப்ரோட்டோடைப்பிங், அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் ரெண்டுலையுமே நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் எல்லாமே டிஜிட்டல் கோர்ஸுக்குன்னே கிரியேட் பண்ண டிசைன்ஸ். டிஜிட்டல் கோர்ஸில் எல்லா டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரோட்டோடைப்பிங் கான்செப்ட் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக அதோட சாம்பிள்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதில் டெவலப்பருக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிக்மாவில் டெவ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஷிஃப்ட் டி. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே டெவலப்பருக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இது ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது ரெலவெண்ட்டான கோடிங் அப்படியே இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். டெவலப்பர்ஸ் மேனுவலாக கிரியேட் பண்ணாமல் இதை காப்பி பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ ஃபீச்சர்ஸ் சாதாரண பேஜஸ்லேருந்தே இருக்குது. பேஜஸ், அசெட்ஸ், டூல்ஸில் இருக்குது. இதில் ரொம்ப எஃபிஷியண்டாக கன்ஸ்ட்ரைன், ஆட்டோ லேஅவுட், வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப், இந்த மாதிரி 30க்கும் மேலே ஃபிக்மாவில் யூனிக்கான கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்கமிங் கிளாஸஸில் அந்தந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராடக்ட், டவுன்லோட்ஸ், இதை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு விண்டோஸ்க்கான அப்ளிகேஷன் தான் தேவை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பியூர் விண்டோஸ் சாஃப்ட்வேர் கிடையாது. எலக்ட்ரான் ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் மூலமாக ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மாதிரி நமக்கு தெரியும். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். பெரிய அளவில் எந்த ஆப்ஷனுமே கேட்காது. டைரெக்டாக அப்படியே ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆயிரும். ப்ரௌசரில் கண்டிப்பாக நம்ம லாகின் பண்ண பிறகு தான் ஃபிக்மாவோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா லாகின் வித் ப்ரௌசர்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கிரியேட் 1 அப்படின்னு கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஃபிக்மா மட்டும் இல்லை, என்ன மாதிரியான அப்ளிகேஷனில் நீங்கள் சைன் அப் பண்ணாலும் சைன்அப்கான ஸ்பெஷல் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டுமே கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. ஏன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரியான டேட்டாவெல்லாம் சிங்க் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கே தெரியாது. ஸோ என்னை பொறுத்தவரையில் எப்போவுமே இதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சைன்அப்புக்கான ஆப்ஷன் இல்லைன்னா மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மேனுவலாகவே இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். என்கிட்ட நிறைய இமெயில் ஐடி கிடையாது. இருக்கிற ஐடியெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் ஃபிக்மாவில் யூஸ் பண்ணிட்டேன். இதில் இமெயில் ஐடி கொடுத்துட்டேன், கண்டினியூ வித் இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஒருவேளை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே சைன்அப்புக்கான ஆப்ஷன் வரும். இனிஷியலாக நீங்கள் ஃபிக்மாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீ அக்கௌண்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாக இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஃபிக்மாவில் உள்ள ப்ரோ பிளான் உள்ள ஆப்ஷன்ஸை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரேஷன் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அஃபிஷியலாக உங்கள்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங், வேரியபிள் கான்செப்ட், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ப்ரோவில் தான் வரும். அதில் கரெக்டான ஐடென்டிட்டி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தாராளமாக ஃப்ரீ அக்கௌண்ட்டே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 80% 90% ஃப்ரீலே முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான ஃப்ளோ கிரியேட் ஆன பிறகு ஸ்டூடெண்ட் இல்லைனா டீச்சர்ஸ் பிளான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எனேபிள்ட் ஆகலை அப்படின்னா 1 மந்த்துக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி கூட இதில் இருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தாராளமாக ஃப்ரீ பிளான்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் கிரியேட் பண்ணுறத விட ஃபிக்மாவில் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், லாகின் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னாலே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ க்ரோமோட இல்லைனா ப்ரௌசரோட சப்போர்ட் இல்லாமல் டைரெக்டாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. ஃபிக்மா ஓப்பன் பண்ணதும் ஃபிக்மாவுக்கான ஃபைல், ஃபிக்ஜாம்க்கான ஃபைல் இதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்லைடுக்கான ஃபைல் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பீட்டாவில் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஃபியூ மந்த்ஸில் அது அஃபிஷியலாக லைவ் பண்ணிடுவாங்க. டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஃபைல் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கூட ஈஸியாக சிங்க் பண்ணிக்கலாம்.
என்ன மாதிரியான பிளான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட், என்ன டீமோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிராஃப்டாக கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல் ப்ராஜெக்டில் எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். நம்ம டெலீட் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும், ரீசைக்கிள் பின் மாதிரி. இதில் ரீஸ்டோர் கொடுக்கலாம், டெலீட் பெர்மனன்ட்லி கொடுக்குறேன். பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகிடுச்சு. அட்மின்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இதில் நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே அடோப் அப்ளிகேஷன் மாதிரி டேப் வைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே சிஸ்டம் சாஃப்ட்வேர் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு ப்ரௌசர் டெக்னாலஜி தான். சொல்லப்போனால் இது ஒரு ப்ரௌசர் தான். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக ஸ்மார்ட்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும். ப்ரௌசரில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரேம் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். மற்ற டிசைனிங் சாஃப்ட்வேர் மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. லெஃப்ட் சைடில் லேயர்ஸ், அசெட்ஸ் பேனல் இருக்கும். ஃபிக்மாவோட ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மற்ற சாஃப்ட்வேர் பிளேலிஸ்ட் மாதிரியே செப்பரேட்டாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரைட் சைடில் டிசைன் பேனல் இருக்கும். சிம்பிளாக ஒரே ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். அது ரெலவெண்ட்டான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்துடும். இதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ப்ரோட்டோடைப் மோட், டெவலப் மோட் இங்கே இருக்குது. கீழே ஃபுல்லாக டூல்ஸ் இருக்கும். பழைய அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்குது. கோ பேக் டு ப்ரீவியஸ் யூஐன்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி மாறிடும். ஏன்னா முன்னாடி இப்படி தான் ஃபிக்மா இருந்தது. ஸோ பழைய மாதிரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். நியூ யூஐன்னு கொடுத்துட்டேன். இது பீட்டாவில் தான் இருக்குது. நம்ம பேக்கப் எடுத்திருந்த ஃபிக்மா ஃபைலை டிராஃப்டில் வச்சுட்டு அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக ஸ்மார்ட்டாக ஃபிக்மாவை நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபிக்மாவோட பேசிக் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.